ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம சீசன் டயத்தில் கிடைக்கக்கூடிய மரவள்ளி கிழங்கை வச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நான் 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தோல் சீவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்துருக்கலாம். பூ போல் திருவி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ எல்லாத்தையும் திருவி எடுத்துட்டேன். இதை இப்போ நம்ம உப்புத்தூள் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா இந்த உப்புத்தூள் எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தான் நம்ம அவிக்க போகிறோம். இதை நம்ம அடியில் தண்ணி வச்சு மேலே துணியை போட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் நம்ம இதை அவிச்சு எடுத்துக்குவோம். இட்லி வேக வைக்கிற மாதிரி நம்ம இதை வேக வைக்க வேண்டிய வேலை தான். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே இது வெந்துடும். ஏன்னா நம்ம இது பூ போல் திருவி இருக்கிறதுனால இது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இதுக்கு இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிக்குவோம். அது பாட்டுக்கு அது வேகட்டும். நான் இப்போ ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சி இதுக்கு திக்காக பால் புழிஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா திக்காக பால் புழிஞ்சிருக்கட்டும், அதுவும் ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருச்சு கிழங்கு. இப்போ நம்ம இதை எடுத்துக்குவோம். இந்த கிழங்கை நல்லா கொஞ்சம் ஆற விட்டு ஒரு ஏனத்தில் நம்ம அள்ளிக்கலாம் ஒரு பேசனில். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்து வச்சுக்குவோம். இந்த பவுலில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம். கிழங்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் பாலை இதில் கொஞ்சோன்னு ஊற்றி நம்ம சீனி வேண்டாலும் போட்டுக்கலாம், இல்லை சர்க்கரை வேண்டாலும் போட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் போட்டுக்குவேன். அதையும் போட்டு கலக்கி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி சாயங்கால டயத்தில் பசங்களுக்கு ஸ்கூலு விட்டு வந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இந்த தேங்காய் பால், கிழங்கு, சர்க்கரை பிடிக்காதவங்க சீனி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி சீசன் டயத்தில் இந்த மாதிரி ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பண்ணி வச்சுக்கிட்டா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.